பழக்கிட்டு பாத்தியா என்னை ஆடு அசைக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்டா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் பாச கயிற்றுல சிக்கித்தாண்டா ஆகணும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது பாரு. அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா, ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு சொல்லிடுவேன். வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அத மேல தெரிக்கணுமா? யோ யோ, நிறுத்தியா வண்டி, நிறுத்தியா வண்டி, நிறுத்தியா யோ, நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயே கொண்டு போறீங்க? சொல்லல இரு, சொல்ல சொல்லல. நீ சும்மா சாவே. வண்டியை தூடியா, தாத்தா தூக்கி கீழே படியா. தாத்தாவை எங்க கொண்டு போறீங்க? சொல்லல, எங்க தாத்தாவை டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு பணத்தை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம். என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன ரவுஸ் நடக்காதியா? தொடல போகும்போது தடுக்காத. இது அங்க போய் போறது தானே. தொடல, எங்க தாத்தா செத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? இது பெரிய வீட்டு சாவு. 200 கிடைக்கும், 400 கிடைக்கும். இவ்வளவு தானே. 500 ரூபாய தரேன். இந்தா, தகராறு பண்ணாத. இது நியாயம். இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்? பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி? கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க. நம்ம கையாலே அடக்கம் பண்ணிடுவோம். அண்ணே அண்ணே, என்னண்ணே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அந்த மாடு வீட்டு கிளவி போயிடுச்சு. மாடு வீட்டு கிளவி போயிடுச்சா? சாமி, இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம் போடே.